அனைவருக்கும் வணக்கம். அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தௌ புனः புனः. ஈஸ்வரோ குருராத்மேதி தேவ விபாகினி யோகவத்யாத்மதேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஒரே ஒரு நிமிஷம், நேற்று நான் கிளாஸ் பண்ணலாம். இல்ல தீபாவளி தேனிக்கு சரி. பவித்ரேந்திரயானி நதி தீரத்தில் அவனி ஞானேஸ்வர் மகாராஜின் அருளால் அவரின் சமாதியின் அருகே அமர்ந்து கொண்டு என்று அவர் எழுதிய சங்கதேவசாஸ்தி என்ற நூலில் 29 ஸ்லோகங்கள் ஏற்கனவே நாம் பார்த்து முடித்துவிட்ட நிலையில் 30வது ஸ்லோகம் என்று நாம் காணவிருப்பது 29 ஸ்லோகத்துல போன ஸ்லோகத்தில் நாம் பார்த்தது என்னன்னா, கருவி இல்லாத ஓசை போல் எரியாதவர்கள் மறைந்திருக்கும் நெருப்பு போல் பரம்பொருள் எல்லா உருவங்களையும் தன்னுள் அடக்கி தானாயிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்துல நம்ம பார்த்தது என்னன்னா, பிரம்மம் எதுவுமே இல்லாமலும் இருக்கும், அல்லது எல்லாமா இருக்கும் போதும் அதுவேதான் முக்கியமாக இருக்கின்றது. இப்படி எல்லா உருவங்களையும் தன்னுள் அடக்கி தானா இருக்கிறது. அது உருவங்களா இருந்த போதும் இல்லாத போதும் அது மட்டுமே இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து 30 என்ன சொல்கிறார் என்றால், it cannot be called nothing, nor can it be known by any description. It simply is the very essence of existence. இந்த பரபிரம்மத்தின் வர்ணனை தொடர்கிறது அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. இந்த பிரம்மத்தை வர்ணிக்கும் போது அதை ஒன்றுமில்லை என்று சொல்ல முடியாது, எந்த விளக்கத்தாலும் அறியவும் முடியாது. அது இருப்பு என்ற நிலையில் தானாகவே இருக்கிறது. ஒரு 2 பாயிண்ட் மெயினா சொல்லியிருக்காரு. ஒன்றுமில்லை என்று சொல்ல முடியாது, ஏன்னா எதுவுமே இல்லாமலும் அது இருக்கும் அப்படின்னா அப்புறம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லவா அப்படின்ற மாதிரி வருது. அதனால ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அட் தி சேம் டைம் எப்படியும் சொல்ல முடியாது. அதாவது ஒன்றுமில்லைன்னு சொல்ல முடியாதுன்னா அப்ப இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த ரெண்டையும் தான் மீண்டும் இங்கே வலியுறுத்தப்படுகிறது. அப்ப இல்லைன்னு சொல்லிட்டா தப்பு, அது இருக்குன்னு சொல்லிட்டாலும் தப்பு. அப்போ அப்புறம் எப்படிதான் சொல்றது? அதான் சொல்ல முடியாதுன்னு சொல்றோம்ல. எந்த விளக்கத்தாலும் அறிய முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படியுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம், அப்புறம் எப்படி சொல்றது? பின்ன எப்படித்தான் நான் புரிஞ்சுக்கிறது? சொல்லிடுவோம், இருப்பு என்ற நிலையில் தானாகவே இருக்கிறது. அது இருக்கிறது, அவ்வளவுதான். எல்லாமுமா இருக்கா, ஒண்ணும் இல்லாம இருக்கா அப்படின்லாம் என்கிட்ட கேட்காது. இருக்குன்னு சொல்லுவேன், அவ்வளவுதான். அதுவே எல்லாமுமா இருக்கு அப்படின்னு மட்டும் நான் சொன்னேன் சொல்லலாம். நம்ம என்ன சொல்றோம், பிரம்மத்தை எவ்ரிதிங்னு சொல்லலாம், நத்திங்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவோம். எவ்ரிதிங்னு சொல்லலாம், நத்திங்னு சொல்லலாம் அப்படின்னாலே டோட்டலா சொல்ல முடியாதுன்னு தானே அர்த்தம். நத்திங்னு மட்டும் சொன்னா புரியுதுன்னு சொல்லுவீங்க, எவ்ரிதிங்னு சொன்னா எல்லாம் புரியுதுன்னு சொல்லுவீங்க. அதை நத்திங்னு சொல்லலாம், எவ்ரிதிங்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லும் போதே அதை உங்களால சொல்ல முடியலன்னு தானே அர்த்தமாகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்க சிம்பிளி சொல்ல வர விஷயம் அதை ஒன்றுமில்லை என்று சொல்ல முடியாது, அது இப்படி அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அது இருப்பு என்ற நிலையில் இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லாமலும் இருக்கிறது, எல்லாமாகவும் இருக்கிறது. இப்ப சொல்லிட்டோம்ல, சொல்லித்தான் ஆகணும், ஏதாவது ஒரு வகையில நீங்க சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு என்கிட்ட கண்டிஷன் போடுறீங்கன்னா அப்ப நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, அது இருக்கிறதுன்னு சொல்லுவேன். எப்படி இருக்கிறதுன்னு கேட்டுறாரு. இருக்கிறதுன்னு சொல்லிட்டேன்ல, அதுக்கு மேல எனக்கு விளக்கம் கொடுக்க முடியாது என்னால.
எப்படி இருக்கிறதுன்னு நீ கேட்க ஆரம்பிச்சேன்னா அப்புறம் எல்லாமே இருக்குன்னு சொல்லுவேன், எதுவும் இல்லாம இருக்குன்னு சொல்லுவேன், அப்புறம் மறுபடியும் முடிவு பிச்சுட்டு போற மாதிரி உனக்கு ஆயிடும். எப்படியோ நீங்க டிஃபைன் பண்ணித்தான் ஆகணும், சொல்லித்தான் ஆகணும்னா நான் சொல்லிடுறேன்ப்பா. அது இருக்கு, இருப்பாக இருக்கிறது. இருக்கிறதுங்கிறதுக்கு மேல எனக்கு அதுக்கு மேல டெபினிஷன் சொல்ல முடியாது, தெரியாது என்பது போல் இந்த ஒரு ஸ்லோகம் அமைந்திருக்கிறதாக நான் காண்கின்றேன். இதை புரிஞ்சுக்கிறது, இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு யாராவது ட்ரை பண்ணுங்க. அதாவது நம்ம தியரிட்டிக்கலா அதுல என்ன இருக்கோ அதை அப்படியே நான் சொல்லிட்டேன். இப்போ ரியலி நம்ம அனுபவத்துல இதை நான் எப்படி வந்து புரிஞ்சுக்கிறதுன்னு ட்ரை பண்றியா சுதா? என்ன சொல்ல தெரியலண்ணா. நான் இருக்கிறேன் அப்படின்னு மட்டும் ஃபீல் பண்ண சொல்றாருமா. யூ ஷுட் நெவர் ஃபீல் தட் ஐ எம் எவ்ரி திங், ஐ எம் நத்திங் அப்படின்னு நினைக்காத. ஏன்னா எல்லாமே நீயா தான் இருக்க, எவ்ரி திங்காவும் நீ தான் இருக்க, நத்திங்காவும் நீயா தான் இருக்க. அப்ப இருக்கிறேன் என்ற அந்த உணர்வை மட்டும் ஸ்ட்ரென்தன் பண்ணுன்னு சொல்றாரோன்னு எனக்கு தோணுது. இப்ப ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்றாய். எப்படி இருக்கின்றாய்? எதுவுமே இல்லாமல் ஆனால் இருக்கின்றாய். வெளிச்சதுக்கு அப்புறம் இருக்கின்றாய். எப்படி இருக்கின்றாய்? எல்லாமுமாக நீயே இருக்கின்றாய். சோ இப்படி நம்ம வந்து அனுபவம் மூலியமாவும் விளக்கம் சொல்ல முடியுது. ஏன்னா யாரோ இல்ல, ஓகேண்ணா. ஆழ்ந்த உறக்கத்துல நான் தான் இருந்தேன், பிராக்டிக்கலா ஆமா நான் இருந்தேன், எதுவும் இல்லாம இருந்தேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கு. எதுவும் இல்லாத இருந்த ஒன்று எல்லாமமா எப்படி இருக்கும்னு இந்த கேள்விக்கு நம்மளால பதில் சொல்ல முடியாது. பட் இது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இதை அனுபவிக்க முடியாதுன்னு அர்த்தம் இல்லைன்னு சொல்ல வரேன் நான். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இட் ஓகேண்ணா. கேர்ஃபுல்லி. இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக அனுபவிக்க முடியாதுன்னு தப்பா புரிஞ்சுக்க கூடாது. அனுபவிச்சு தானே இருக்கோம். ஆழ்ந்த உறக்கத்துல எதுவும் இல்லாம இருக்கிறத அனுபவிச்சுட்டு இருக்கோம், விழிச்சதுக்கு அப்புறம் எல்லாமுமா இருக்கிறத அனுபவிச்சுட்டு இருக்கோம். அது அனுபவமா இருக்கிறது அப்படின்றத மட்டும்தான் சொல்ல முடியும், ஆனா அனுபவிக்க முடியும் என்று ஒரு விஷயத்தை சொல்வதாக எடுத்துக்கொள்ளலாமா? ஓகேண்ணா. அந்த இருப்பு நிலை எல்லா எல்லா நேரமும் அந்த இருக்கிறேன்ங்கிறது மட்டும் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு. அதுதான் தான் அப்படின்னு உணர்ந்துக்கோ அப்படின்னு சொல்ல வர்றாங்க. பர்டிகுலரா அதை மட்டும் வந்து அந்த ம். சத்திய வஸ்துவா எடுத்து காட்டுறதுண்டா. மாயா வஸ்து அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா நான் நிறைய எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பேன். இப்ப சத்திய வஸ்துவை மட்டும் பிரிச்சு உனக்கு கையில கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவர் சொல்ல வர்றது இருப்பா இருக்கிறதுன்னு இறுக்கி பிடிச்சுக்கோ, அதுதான் நீன்னு பிடிச்சுக்கோ. அதை நீ அனுபவிச்சு புரிஞ்சுக்கலாமே தவிர எக்ஸ்பிளைன் பண்ணி என்னால புரிய வைக்க முடியாது அப்படின்னு ஓகேண்ணா. சொல்லியிருக்காரு. நம்ம அனுபவமா தெரிஞ்சுக்கணும்னா இப்படித்தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆழ்ந்த உறக்கத்தில் நான் இருக்கின்றேன் எதுவும் இல்லாமல், விழித்த பிறகு எல்லாமுமாய் நானே இருக்கின்றேன். இந்த ஒரு ஆழமான உண்மை புரியும் போது நமக்கு வந்து என்ன ஸ்ட்ரென்தன் கிடைக்கும் அப்படின்னா, இப்போ என்கிட்ட இருந்து திடீர்னு 1 கோடி ரூபாய் லாஸ் ஆகுது, இல்லை என்னுடைய உறவுகள் எல்லாம் வந்து பிரிஞ்சு போறாங்க, இப்படி என்னை விட்டு எல்லாமே போயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து என்ன பாதிக்குமா? இருப்புக்கு அதனால ஏதாவது பாதிப்பு உண்டா? இருப்புக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அப்போ எதுவும் இல்லாமல் இருக்கின்ற இருப்பும் அதுதான், எல்லாமாக இருக்கின்ற இருப்பும் அதுதான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுனால என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னா, எதுவும் என்னை விட்டு போகும்போதும் அந்த இருப்புங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்க போகுது. இது வருது போகுது, இல்லாமலும் இருக்கும் போதும் நான் நல்லா தான் இருக்கேன், எல்லாமா இருக்கும் போதும் நான் நல்லா தான் இருக்க போறேன். எல்லாமா இருக்கும்போது மட்டும்தான் நான் நல்லா இருப்பேன், எதுவும் இல்லாம இருக்கும்போது நான் கெட்டு போயிட்டேன் அப்படின்னு சொன்னாதான் என்னை விட்டு ஏதாவது போகும்போது நான் பயப்பட வேண்டிய அவசியம் வருது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி எனக்கு விரும்பத்தகாத பொருட்கள் வருது, வரும்போதும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது எனக்கு துப்புரமா பிடிக்காத எத்தனை விஷயங்கள் வந்தாலும் என் இருப்பு எதுவும் ஆக போறது இல்லை. என்னதான் என்னோட எல்லாமாக நான் ஆகியிருக்கும் போதும் அதனால் என் இருப்பு பாதிக்கிறதா? இல்லை. எதுவும் இல்லாம இருக்கும்போது என் இருப்பு பாதிக்கிறதா? இல்லை. இதை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன அதே விஷயம் தான் எடுத்து சொல்றாருன்னு வச்சுக்கோயேன். கண்ணாடிக்கு முன்னாடி நீ நிற்கும் போது, நிக்கிறதுக்கு முன்னாடியும் நிற்கும் போதும் நின்னதுக்கு அப்புறமும் நீ அப்படியே தானே இருக்க போற அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அப்ப கண்ணாடிக்கு முன்னாடி நின்ன உடனே நீ எவ்ரிதிங்கா மாறுற, அதாவது எல்லாமுமா இருக்கிறாய் அப்படிங்கிற மாதிரி கேஸ். கண்ணாடியை விட்டு நீங்கினதுக்கு அப்புறம் எதுவுமே இல்லாம நீ இருக்க, சரியா?
அப்ப அங்க முதல்லயே சொல்லிட்டாரு, நீ கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கும் போதும் நிக்கிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒன்னும் ஆக போறது இல்ல. கிட்டத்தட்ட அதே விஷயத்தையும் நம்ம இங்க புரிஞ்சுக்கலாமே. சோ நீ எல்லாமுமாக இருக்கும் போதும் சரி, நீ எதுவும் இல்லாமல் இருக்கும் போதும் சரி, நீ இருப்பாய். நீ இருப்பாய். இந்த இருப்புக்கு ஒரு பங்கமும் வரப்போறது இல்ல. கண்ணாடியில் 1000 விகாரங்கள் தெரிஞ்சாலும் உனக்குள்ள எந்த விகாரமும் வரப்போறது இல்ல அப்படின்னு சொன்னோம். அப்ப எவ்ரிதிங்ல என்னதான் நடந்தாலும் இருப்புக்கு ஒன்றும் வரப்போறது இல்ல. எதுவுமே இல்லாம நீ இருக்கும் போதும் உன் இருப்பு எந்த பாதிப்பும் அடைய போறது இல்ல. அப்ப நீ எப்போதும் சாஸ்வதமாக ஆனந்தமாக இருந்து கொண்டே இருப்பாய் என்ற அந்த உண்மை தத்துவத்தை உணர்ந்தா எதுக்குங்க நம்ம கவலைப்பட போறோம் லைஃப்ல? ஐயோ இதெல்லாம் வந்துருமோ, ஐயோ இதெல்லாம் என்னை விட்டு போயிடுமோ, எந்த கவலையும் வரப்போறது இல்லை. அதனாலதான் ஆழ்ந்த உறக்கம் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் இன் தி ஸ்பிரிச்சுவல் டெக்ஸ்ட். ஸோ எதுவுமே இல்லாத நிலையிலும் கூட ஒரு மனிதன் ஆனந்தமாக வாழ முடியுங்கிறத ஒவ்வொரு நாளும் அனுபவ சித்தமாக நமக்கு காட்டிக்கொண்டேதான் இருக்கின்றார். ஆனாலும் நம்ம மரமண்டிக்கு ஏறல, அது வேற விஷயம். பட் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஸ்லோகத்தில் மிக தெளிவாக இது குறிப்பிடப்பட்டதாக புரிந்து கொள்ளலாமே அப்படின்னு எனக்கு தோணுது. இதுக்கு மேல ஏதாவது ஆட் பண்றதுக்கு இருக்கான்னு நீங்க தான் சொல்லணும். போதுமா? ஆனா நம்ம சின்ன குழந்தையா இருக்கும் போதும் அந்த உடல் வேணா அந்த ஒரு 10 வருஷம் அந்த டிஃபரெண்ட்ல உடல் வேணா மாறிட்டே இருக்கும். ஆனா அப்பயும் நான் தான் இருக்கிறேன். ஒரு 30 வயசுலயும் நான் தான் இருக்கிறேன். 50 வயசுலயும் நான் தான் இருக்கிறேன். இதுக்கப்புறமும் நான் தான் இருக்கிறேன். சோ அந்த இருப்புத்தன்மை அது மட்டும் மாறாம அதை தான் நம்ம வந்து அப்பயும் நான் தான் இருக்கிறேன், இப்பயும் நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு அந்த இருப்புத்தன்மையில வச்சுதான் நம்ம வந்து நான் எப்பயுமே இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்க. சூப்பர் எக்ஸ்பிளனேஷன். இந்த பாயிண்ட் விட்டோம் பாத்தியா? அவர் சொல்லாத பாயிண்ட் அருமையான பாயிண்ட். என்னன்னா 2 விஷயம் தானே சொன்னாரு. எதுவும் இல்லைன்னாலும் நீ நல்லா தான் இருப்ப, நீ எல்லாமா இருந்தாலும் நீ நல்லா தான் இருப்ப அப்படின்னு இல்ல. நீ மாறிக்கொண்டே இருந்தாலும் நீ நன்றாகத்தான் இருப்பாய். ஸோ அற்புதமான எக்ஸ்பிளனேஷன். இப்ப நான் எதுவும் இல்லாம இருக்கும் போதும் எனக்கு எனது இருப்புக்கு எந்த பங்கமும் இல்லாமல் ஆனந்தமாக வாழ்கின்றேன். நான் எல்லாமாக ஆகின்ற போது தட் இஸ் ஆல்சோ ஓகே. ஆனா நானே எல்லா மாற்றங்களுக்கு உட்படும் போதும் இந்த உலகம் ஒரு நாள் கூட ஒரே மாதிரி இருக்க போறது இல்லை. இது சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கு. அது எத்தனை சேஞ்சஸ் எனக்குள்ள நடந்து கொண்டிருக்கும் போதும் இப்ப எனது இருப்புன்னு சொல்லும் போது இந்த பாடியை நீ இருப்பா வச்சுக்கிட்ட அப்படின்னு சொன்னா அங்க என்ன இது? அங்க எதுவுமே நிரந்தரமா இல்லை. அவர் சொன்ன மாதிரி பால்யம் யவனம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு அது பாட்டுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. பட் நான் சேஞ்ச் ஆனேனா? எனக்குள்ள என்ன சேஞ்சஸ் நடந்தது? எனக்கு நானே அந்த ரூபங்களில் சேஞ்சஸாக இருந்தாலும் நான் சேஞ்ச் ஆனேனா என்ற அந்த ஆஸ்பெக்டையும் சேர்ந்து யோசிக்க சொல்றா. ஸோ அல்டிமேட்லி புரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுதான். நீ நரமுடி வந்தாலும் சரி, நீ வயசாகிட்டே போனாலும் சரி, அல்லது திடீர்னு யாராவது வரம் கொடுத்து இன்னும் வந்து 60 வயசு கிழவன்லேருந்து 20 வயசு ஆக்குனாலும் சரி, நத்திங் இஸ் கோயிங் டு சேஞ்ச் இன் யுவர் எக்ஸிஸ்டன்ஸ். அதாவது உனது இருப்பு அதனால் எந்த வகையிலையும் அஃபெக்ட் ஆக போறது இல்லை அப்படின்னு 100% தெரிஞ்சிருச்சுன்னா இளவனாத பத்தி நீ கவலைப்பட போறது இல்லை. எவனாவது வரம் கொடுத்து நீ 20 வயசு இளமையா மாத்திட்டா அப்படின்னா அதனால பெருசா சுகப்பட போறதும் இல்லை. ஏன்னா உனது இருப்பில் தான் நீ இருக்கின்ற. இந்த வந்து போகின்ற மாயை என்பது உனக்கு எதுவுமே செய்ய முடியாது என்ற ஆஸ்பெக்ட்ல இருந்து நீங்க யோசிச்சீங்கன்னா இந்த ஸ்லோகம் நமக்கு ஒரு பெரிய கான்பிடென்ட்டை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு என்ன சொல்றது, பயமற்ற தன்மையை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னும் சேர்ந்து சொல்லலாம். இட் டசன்ட் மீன் தட் பாதிக்காது பாதிக்காது பாதிக்காதுன்னு சொல்றதுனால அது வந்து ஜடமா அங்க இருக்கும்னு நினைச்சிடாதீங்க. தன்னுடைய அந்த ஒரிஜினல் ஆனந்த உணர்வை விதவிதமா வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறதே அதுதான். அங்கே 1000 தான் எனது தோற்றத்தில் அழுகை நடந்தாலும் நான் பாதிப்பதில்லை. அங்கே எனது தோற்றத்தில் பயங்கரமான நல்ல நிகழ்வுகள் நடந்தாலும் நான் பாதிப்பதில்லை, கெட்ட நிகழ்வுகள் நடந்தாலும் பாதிப்பதில்லை என்று புரிந்து கொள்வதை விட இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன புரிந்து கொள்ளலாம்? நல்ல நிகழ்வுகளாக நானே பிரதிபலிக்கிறேன், கெட்ட நிகழ்வுகளாக நானேன்னா எனது ஆனந்தமே பிரதிபலிக்கிறது, எனது இருப்பில் இருக்கின்ற சச்சித் ஆனந்தமே பிரதிபலிக்கின்றது. சொன்னா இன்னும் நல்லா புரியுதுல்ல? ஸோ இட் இஸ் நாட் தட் அன்அஃபெக்டடா இருக்கிறதுக்காக மட்டும் இல்லை அவர் சொல்றது. நீ இருப்பில் இருந்தால் உனது இருப்பே அங்கே வெளிப்படுவதை நீ காணலாம், நீ உணரலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இதைத்தான் சொல்ல வேண்டியது இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த மாயையில சிக்கிட்டு வந்து நம்மளை மறந்துட்டதுனால
இந்த மாயை விட்டு துண்டா பிரிச்சு நீ இருந்தாலும் இல்லைனாலும் நீ இருப்படா, நீ எந்த சேஞ்சஸ் இருந்தாலும் உனக்கு ஒன்றும் ஆகாதடா, நீ இருப்படா அப்படிங்கிற விஷயத்த புரிய வைக்கிறதுக்காக சொல்லியிருக்காரு. பட் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் இருக்கின்றேன் மட்டும் இல்ல, எனது இருப்பே தான் இங்கே உலகமாக தென்பட்டு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதுன்றதையும் சேர்ந்து புரிஞ்சுக்கணும். அப்ப எல்லா சேஞ்சஸுமாகவும் எது எனது இருப்பே தான் வெளிப்படுகிறது, எதுவும் இல்லாமல் எனது இருப்பே தான் வெளிப்படுகிறது, எல்லாமுமாக எனது இருப்பே தான் வெளிப்படுகிறது, எனது ஆனந்தமே வெளிப்படுகிறது. இன்னும் சொல்ல போனா ஆனந்தமே வெளிப்பட்டு மகிழ்கிறது. அதான் ஈஸியா நம்ம மேடைப்பாடான எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அவனுடைய ஆனந்தமே அழுகின்றது, ஆனந்தமே சிரிக்கின்றது என்ற ஆஸ்பெக்டோட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம பயமற்ற, நமக்கு பயம் இல்லாம போகும் அப்படிங்கிறத விட ஒரு பெரிய சந்தோஷமே வரும். எது என்னை விட்டு போனாலும் சந்தோஷம், எது என்னை விட்டு எனக்கு சேர்ந்தாலும் எனக்கு சந்தோஷம், எதுவுமே இல்லைனாலும் சந்தோஷம், எல்லாமா இருக்கும் போதும் சந்தோஷம், சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷத்தை தவிர வேறொன்றும் இல்லை அப்படின்னுட்டு நம்ம எடுத்துக்கலாம்ல சுதா? ஓகேண்ணா, கண்டிப்பாண்ணா. நான் இன்னொரு பாயிண்ட் இந்த சத்துக்கே என்ன சொல்லலாம் இருப்புக்கு அப்படின்னா, இப்ப சத்துங்கிறது பரபிரம்மத்தினுடைய அந்த சச்சித்தானந்தம், அந்த சத்து உண்மைத்தன்மை. சோ அது எல்லா இடத்திலையும் எல்லாமா இருக்குது. இப்ப சுதா அப்படின்னு இந்த உடல்ல இருக்குது அப்படின்னா, இந்த உடல்ங்கிற கருவி இருக்கிறதால அந்த சத்து வெளிப்படுது. இப்ப இந்த உடல் இல்ல அப்படின்னா அந்த சத்து வெளிப்படாம எல்லா இடத்துலயுமே அதுவாவே இருக்கிறதுங்கிறது எல்லா இடத்துலயுமே இப்ப இருக்கு. இப்ப ஆகாயம் எப்படி வியாபகமா எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கோ அதே மாதிரி சத்து எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கு. ஒரு கருவி மூலியமா நமக்கு வெளிப்படுது. அந்த கருவியை சொல்லிட்டு இப்ப செல் இருக்கிறது, அடுப்பு இருக்கு, சேர் இருக்குன்னு சொல்றோம்னா அந்த கருவி மூலியமா இருக்கிறதுங்கிறது வெளிப்படுது. அந்த கருவியே இல்லாட்டி அது வாட்டி இருப்புத்தன்மையில ஒரிஜினலா அந்த இருப்புத்தன்மையா மட்டும் இருக்கும். நம்ம அன்பின் வெளிப்பாடு சொல்லுவோம் இல்லைன்னா, அதே மாதிரி இருப்பின் வெளிப்பாடு கூட கரெக்டா வருது இல்லைங்க? சூப்பர் சூப்பர்மா. கண்டிப்பா சச்சித்தானந்தத்துல இருக்கக்கூடிய அந்த சத்து அப்படிங்கிறது இருப்பு அப்படிங்கிற மீன் பண்ற, அது கருவிகள் பட்டு வெளிப்படுகிறது, படாமலும் இருக்கின்றது. சோ ஆனால் அந்த ஆனந்தம் எல்லா இடங்களிலும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. Okay, good explanation. We will move on to next one now. 31. Just as the ball has eye. வேற யாரும் ஏதாவது சொல்ல வந்தீங்களா? இல்லைன்னா தியானத்துல கூட கண்ணை மூடி உட்காரும் போது சிந்தனைகள்லாம் வரும், உணர்ச்சிகள்லாம் வரும். உடல் உணர்ச்சிகள் கூட தெரியும். ஏதாவது ஒண்ணு கொசு கடிச்சதுன்னா செஞ்சதுன்னா அதை கவனிச்சுட்டு தான் இருப்போம். எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கும். ஆனா அது உள்ள இருக்கிறது அந்த நான் அப்படிங்கிற உணர்வு மாறாம தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்ல வந்தேன்னா. இது எல்லாமே நடந்துட்டு இருந்தாலும் கூட அமைதியா உட்காரணும்னு உட்கார்ந்தாலும் சிந்தனைகள் வருது, உணர்வுகள் வருது, உடல் மூலமா ஏதோ ஒரு தொந்தரவுகள் வந்தாலும் இத கவனிச்சிட்டு இருக்கும் போது கூட நான் அப்படிங்கிறது மாறாம இருந்துட்டு தான் இருக்கு அப்படிங்கறத சொல்றேன். கரெக்ட். இப்ப அவளுக்கு வாயில புண்ணு வந்திருக்கு, சரியா? இப்போ இது எக்ஸ்ட்ராவா ஒண்ணு சேர்ந்திருக்கு. அவள் உண்மையில் நத்திங் அப்படின்னு சொல்லலாம், எதுவுமே இல்லாமலும் இருப்புக்கு எந்த பங்கமும் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ அவள் தான் எவ்ரிதிங் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல இங்க விருப்பு வெறுப்புங்கிறது நம்மளா கொண்டு வர்றது தானே. அவளுக்கு இப்போ ஒரு வாயில் புண் வந்திருக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னா, பிரம்மம் இங்கே மனதின் துணை கொண்டு புண்ணாக சச்சித்தானந்தம் வெளிப்படுகிறது, சரியா? அப்போ எது வெளிப்படுகிறது? புண்ணாக வலிக்குது, வேதனையா இருக்கு, கஷ்டமா இருக்கு, அப்படியெல்லாம் வெளிப்படுது. இது சத்து சித்தே தான், அந்த ஆனந்த உணர்வே தான் ஜஸ்ட் வெளிப்பாட்டுக்காக இப்படி வெளிப்படுகிறது. இந்த உணர்வு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்போது கண்டிப்பாக அந்த வேதனை அப்படிங்கிறது நமக்கு ரசிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குமே தவிர, அதுல நம்ம நேத்து நம்ம ஐடென்டிபிகேஷனை பற்றி பார்த்தோம் இல்லையா? அதுல நான் அந்த எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த விரல் அவனுக்கு தொங்கிடுச்சு, அவன் விரல் தொங்கிடுச்சுங்கிறது அவனுக்கு பார்க்காத வரைக்கும் அவனுக்கு இருந்த ஐடென்டிபிகேஷனை யோசிச்சு பாருங்க. அவன் கண்ணில் அதை காட்டினதும் அவன் இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவஸ்தப்பட்டான் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. அன்இமேஜினபிளா இருந்தது இல்லையா? அப்போ
தனக்கு ஏதோ வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதும் தனது இருப்பின் வெளிப்பாடு வழியாக வந்திருக்கிறது போலே அவன் அசால்ட்டா தான் இருக்கான். அங்க அவனுக்கு வலி எடுக்கும்போது கூட அவன் ஜாலியா தான் இருக்கான். ஆனா அதை கண்ணில் பார்த்ததுமே அவனுடைய டோட்டல் ஐடென்டிபிகேஷன் மாறுது. இருப்பை மறந்தான், விரலே தனது இருப்பாக உணர்ந்தான், விரல் இல்லை எல்லால் தான் இல்லை என்று நினைத்தான், விளைவு அல்லோல கல்லோல பட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்தது. ஸோ திஸ் இஸ் தி வே நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ நான் என்னுடைய இருப்புக்கு எந்த பாதிப்பும் இல்லை, விரலே போயிடுச்சு உண்மையிலே அப்படின்னு கூட வச்சுக்கோ, அவன் பாதிக்காம தானே இருக்கான். பார்த்ததுக்கு அப்புறம் உன்னை யார் உன்னுடைய இருப்பை மறக்க சொன்னது, உன் இருப்பை விட்டு வெளியே உன் பாடியில போய் ஒட்டிக்க சொன்னது? நீ இருப்பாக இருக்கும்போது நல்லா தானடா இருந்த, உன்னை எவன்டா இருப்பை மறந்துட்டு உன்னோட இல்லாத ஒண்ணுல போயிட்டு நீ ஒட்டிக்க சொன்னது அப்படின்னு நம்ம அந்த எக்ஸாம்பிள் எப்படி பாக்குறோமோ அதே தானே இங்க வருது. நீ இருப்பிலேயே இரு, வெளிப்பாட்டில் நீயே போய் ஒட்டிக்கிட்டு உன் இருப்பை மறக்காதே, மறந்தா என்ன கதி ஆனது அப்படிங்கிறத அந்த எக்ஸாம்பிள்ல பாக்குறோம். ஸோ அதே தான் நம்ம ஃபீல் பண்ணணும். இப்போ அவளுக்கு ஒரு பொண்ணு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா how she is going to identify with it, அதை எப்படி அடையாளப்படுத்திக் கொள்கிறாள் என்பதை பொறுத்து அவள் அவஸ்தைப்படுகிறாளா அல்லது ஆனந்தப்படுகிறாளா என்பதாக அது மாறுகிறது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது உடலுக்கு சொல்லிட்டேங்கன்னா, இதே என்னமோ காலோசிபிகேஷன் ஏதோ சொன்னீங்கல்ல, ஹெலிகாப்டர் அந்த பின் லேடன் அந்த மைண்டுக்கு கூட அப்படியே எடுத்துக்கலாம்ல. ஐடென்டிபிகேஷன் சொல்லும் போது உடலுக்கு சொன்னீங்க, மன உணர்வுகளுக்கு கூட அப்படி கண்டிப்பா எடுத்துக்கலாம். அது ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே அந்த உடம்புல போய் ஒட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா தான் அவனுக்கு ஹெலுசினேஷனே ஸ்டார்ட் ஆகுது. கண்ணா அப்படின்னா மண்ணா எண்ணங்கள் ஓட ஆரம்பிக்குது, இஷ்டத்துக்கு ஓட ஆரம்பிக்குது. அதுலயும் போயிட்டு அந்த பயத்தினால அவன் ஓட்டுற அந்த ஓட்டத்துல தானே ஓட்டல அது நிஜம்னு வேற நம்ப ஆரம்பிக்கிறான் அப்படிங்கிறது அதை விட கொடுமையா இருக்கு. அப்ப இருப்பை மறந்து மன ஓட்டங்களை தான் என்று நினைத்து அவன் பட்ட அவஸ்தைகளை நாம் அந்த அடையாளப்படுத்துதலோடு ஒப்பிட்டுக் கொள்ளலாம். இப்படி ஒன்னிலிருந்து நீயாகவே ஆனந்தமாக வெளிப்பட வேண்டிய அந்த ஒன்றிலே நீ உன்னை மறந்து அந்த ஓடுகின்ற அந்த வெளிப்பாட்டிலே சிக்கினால் விளைவு என்ன அப்படிங்கிறது தான் அந்த ஹாலுசினேஷன் பேஷண்ட்டுக்கு நடந்தது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேண்ணா, இன்னொன்னு கோல்டன் பீச் எக்ஸாம்பிள் சொல்வீங்க, அதாவது அமைதியா கோல்டன் பீச் எக்ஸாம்பிள் சொல்வீங்கல்ல, ஒருத்தன் யார் என்ன செஞ்சாலும் சொன்னாலும் அவன் சிரிக்காம அசையாம இருக்கிறது ஒரு விதம். அப்பவும் அவன் இருக்கான், வெளிப்படாம அந்த அன்புல வெளிப்படாம இருக்கான். இதே இது இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா சிரிக்கிறான், செய்யறான், எல்லாம் நடக்குது அப்படின்னா அங்க வெளிப்பட்டு கொண்டு இருந்தாலும் சரி, அவன் வெளிப்படாம கோல்டன் பீச்ல நின்னாலும் சரி, அங்க ஒண்ணு மாறாம இருக்கு, அது அவனுடைய உணர்வு மாறாம இருக்கு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம்ல. ஓகேதான். ஸோ அந்த வேறு நிலைகளில் அவன் வெளிப்படுகிறான் அப்படின்னு சொல்லலாம். பட் எந்த நிலையில் அவன் வெளிப்பட்ட போதும் அவனது இருப்பாகவே தான் இருக்கிறது, அவனது ஆனந்த நிலையாகவே தான் இருக்கிறது. பட் வெளியில பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு சில மாதிரி நின்றுட்டு இருப்பான், உம்மனா மூஞ்சி மாதிரி இருப்பான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். அதே மாதிரி இங்க வெளியில சாயந்தரம் எல்லாத்தையும் சிரிச்சுட்டு இருக்கும்போது அவன் வேற மாதிரி மாறிட்டான் அப்படின்னு தோணும். அவன் மாறவும் இல்லை, முதல்ல இருந்த மாதிரி தான் இப்பவும் இருக்கான், ஜஸ்ட் எக்ஸ்பிரஷன் மட்டும்தான் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு என்று அந்த உண்மையை ஒப்பிட்டு பார்த்தால் கூட நீ வெளியில உண்ட எக்ஸ்பிரஷன் எப்படி இருந்தாலும் அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் அதுவும் கூட சேர்ந்து அந்த ஆனந்தத்தின் வெளிப்பாடா நீ பார்த்துட்ட அப்படின்னா, ஏன்னா உமனா மூஞ்சியா இருக்கும்போது அழுதுகிட்டான் தான் இருக்காங்க, உள்ள அவன் எப்படி இருப்பான்னு எல்லாம் யோசிச்சு பாருங்க. உள்ள ஃபுல் அவன் வைராகியத்தோட ஓகே இன்னைக்கு நம்ம ஜம்முன்னு என்னதான் வெளியில கூத்து நடை காட்டினாலும் நம்ம அதை கண்டுக்காம இருக்கணும்டா அப்படிங்கிற ஃபீலிங்ல அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். உம்முன்னு இருப்பதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அப்போ கேம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சிரிச்சு மகிழ்வதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அல்டிமேட்லி அவனுடைய எக்ஸ்பிரஷன் எல்லாத்தையுமே அவன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் என்ற ஆஸ்பெக்ட்ல இருப்பு என்பது எல்லாமாக இருந்தாலும் சரி, எதுவும் இல்லாமல் இருந்தாலும் சரி, இருப்பு மாறிக்கொண்டே இருந்தாலும் சரி, நாம் இருப்பிலே இருந்தால் இருப்பு எந்த பாதிப்பும் இல்லாமல் ஆனந்தமாக வாழலாம். சரி, 31 போலாம். Just as the eyeball has sight but cannot see itself, the self is knowledge itself, yet it cannot be known as an object. சரி, இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். முதல்ல தமிழ்ல படிக்கிறேன். விழித்திரை பார்வையை உடையது, ஆனால் தன்னையே பார்த்து கொள்ள முடியாது.
அதுபோல ஆத்மா அறிவே வடிவானது, ஆனால் அதை ஒரு பொருளாக அறிய முடியாது. சாதகன் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜை கடந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா, அவனோட ஆசைகள் எல்லாம் திறந்துடுவான். லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் எல்லாம் தூக்கி எரிஞ்சிடுவான். அந்த அகங்காரத்தை எல்லாம் நஷ்டப்படுத்திடுவான்னு கூட வச்சுக்கோங்களேன். படுத்தினதுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு அனுபவம் ஏற்படுகிறது. அந்த அனுபவமே தான் என்று உணராமல் நான் என்னை உணர வேண்டும்னு மறுபடியும் நினைக்கிறான். ஏன்னா தீவிர சாதகனாக இருக்கின்றான், மோட்சுவாக இருக்கின்றான். அதனால் கீதையிலே சொன்ன அத்தனையும் அவன் கடைபிடிக்க வேண்டும் என்று தெய்வீக லட்சணங்களை அத்தனையும் கடைபிடிக்கின்றான், ஞான லட்சணங்கள் அத்தனையும் கடைபிடிக்கின்றான், சிதப்பிரஞனின் லட்சணங்கள் அத்தனையும் கடைபிடிக்கின்றான். எல்லாம் பக்கவா பண்ணிட்டான். சாத்வீக குணத்திற்கு வளர்ந்து விட்டான். ஓகேப்பா, எல்லாமே ஆயிடுச்சு. இப்போ அந்த பரபிரம்மத்தை பற்றின அந்த ஞானத்தையும் கேட்டான். சுத்த சாத்வீகனாக ஆகிய ஞானத்தையும் அவன் பெறுகின்றான். அதாவது இந்த சுத்த இருப்பே நீ, சச்சித்தானந்தமே நீ, அனைத்தும் மாயை. இந்த விஷயம் சிம்பிளா சொல்லணும்னா பிரம்மம் சத்தியம், ஜெகத் நித்தியம், ஜீவ பிரம்ம நாபர அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தியத்தையும் அவன் அறிகின்றான். சரியா? இப்போ என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுது அப்படின்னா, சம்திங் அவன் வந்து எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடான். நான் இன்னும் அப்போ ஹார்ட் சொல்றதுன்னா மனம் பியூரிஃபை ஆயிடுச்சு, எல்லாம் ஆயிடுச்சு, ஓகே. பட் இதுக்கப்புறம் என்ன? இதுக்கப்புறம் நான் இன்னும் பிரம்மம் ஆகலையே, நான் என்ன செய்யணும்? நீ செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டே இல்ல. இப்போ நீ இந்த இருப்பாதான் இருக்க. நான் இருப்பா இருக்கின்றேன் என்று நீ அதிலேயே இருக்கணுமே தவிர மறுபடியும் உனது இருப்பை நான் காண வேண்டும் என்று நினைக்காதே. நீ இருப்பாய் இருப்பதை உணர்ந்து அதோட ஸ்டாப் பண்ணணுமே தவிர என் இருப்பை நான் பார்க்கணும்னா இது இம்பாசிபிள். எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? விழித்திரை பார்வையை உடையது, ஆனால் தன்னையே பார்த்து கொள்ள முடியாது. அதுபோல ஆத்மா அறிவே வடிவானது, ஆனால் அதை ஒரு பொருளாக அறிய முடியாது. ஒரு பொருளாக அறிய நம்ம முயற்சி பண்றோம் அப்படின்னா ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா, ஓகே, அதாவது ஒரு சாதகன் ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைந்ததுக்கு அப்புறம் மீண்டும் பிரம்மத்தை அனுபவிக்கணும், நான் இன்னும் அனுபவிக்கல, நான் அதை எப்படி நான் அடையிறது, அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தேடி ஓடணும் அப்படிங்கிறது நடக்காது. அப்படிங்கிற கிட்டத்தட்ட இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு சாதகனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஓவியம் நான் ஸ்லோகமா பாக்குறேன். இப்ப என்ன எக்ஸாம்பிள் காட்டியிருக்காரு? விழித்திரை பார்வையே உடையது, ஆனால் தன்னையே பார்த்துக்கொள்ள முடியாது. ஏன்னா இப்ப இந்த கண்ணை வச்சுக்கிட்டு நான் இந்த உலகத்தை எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு இருக்கேன். சரியா? இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இப்போ என்ன பார்க்கணும்? அந்த கண்ணு வந்து தன்னை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுது அப்படின்னா பார்க்க முடியுமா? தி வெரி சப்ஜெக்ட் cannot become an object. அதாவது நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, பிரமாணங்களுக்கெல்லாம் பிரமாணமாக இருக்கின்ற ஒன்றிற்கு பிரமாணத்தை காட்ட முடியாது. இப்ப நான் ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பொருள் இருக்குன்னு எப்படிடா சொல்ற அப்படின்னா, இந்த கண்ணை வச்சு பார்த்து சொல்றேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ ஒரு பிரமாணத்தை காட்டுறோம். அப்போ இந்த கண்ணு அதை பார்த்தது, அதனால அங்கே இருக்கின்றது என்று நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, கண் அங்க இருக்குன்றது எதை வச்சுடா நம்புவேன்னா, கண்ணு இருக்குடா. கண் இருக்கிறதுனாலதான்டா எல்லாம் தெரியுது. கண் இருக்கிறதுனால எல்லாம் தெரியுது இருக்கட்டும். கண் இருக்குன்றது எதை வச்சு சொல்ற? கண் இருக்குங்கிறது எதை வச்சு சொல்றது? எப்படி சொல்றது? ஹவ் குட் ஐ பிரமாணத்தை எப்படி நான் காட்ட முடியும்? கண் இருக்குங்கிறதுக்கு என்ன பிரமாணத்தை காட்ட முடியும்? கண்ணு இருக்கிறது, இப்போ பிரம்மம் இருக்கிறதுனாலதான் இந்த உலகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கு பிரமாணத்தை காட்டிடலாம் பிரம்மம்னு சொல்லிட்டார். ஆனா அந்த பிரம்மத்துக்கு பிரமாணத்தை காட்டு அப்படின்னா அது எப்படி நான் காட்ட முடியும்? அந்த எக்ஸாம்பிள் என்ன அழகா கொடுத்திருக்காரு பாருங்க. நீ எதற்கு நீ வந்து அது இருக்குன்னு சொல்ற, இது இருக்குன்னு சொல்ற, எப்படி சொல்ற? கண்ணை வச்சு சொல்றேன். சரி, ஓகே, கண் இருக்குன்னு எதை வச்சு சொல்ற? கண் இருக்குன்னு எதை வச்சு சொல்ற? கண் இருக்குல்ல, கண் இருக்குடா. கண் இருக்குன்னு எதை வச்சு சொல்ற? எப்படிங்க சொல்றது? அப்போ எதுவுமே பார்க்காத நிலையிலும் கண் இருக்கிறது, எல்லாமே பார்த்து கொண்டிருக்கும் போதும் கண் இருக்கிறது. ஆனால் கண் இருக்கின்றதுன்னு நான் எதை வச்சு நான் சொல்றது அப்படின்னு கேட்டா அது லூசுத்தனம் என்பதை புரிய வைப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஸ்லோகமாக நீங்கள் இதை உணர வேண்டும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். சரியா?
ஸோ அந்த எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, விழித்திரை பார்வையை உடையது, ஆனால் தன்னையே பார்த்து கொள்ள முடியாது. அதுபோல ஆத்மா அறிவே வடிவமானது, ஆனால் அதை பொருளாக அறிய முடியாது. அப்போ நான் பிரம்மத்தை பார்க்கணும். பிரம்மத்தை எப்படிடா பார்க்க முடியும்? பிரம்மத்தை பார்க்க முடியாது. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் விஷயத்தையும் கூட நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அந்த சப்ஜெக்டா வெரி சப்ஜெக்டாக இருக்கின்ற நீ எப்படி அதை ஆப்ஜெக்டா மாத்தி இன்னொரு சப்ஜெக்டா போயிட்டு பார்க்க முடியுமா? ஏன்னா அல்டிமேட் சப்ஜெக்டே நீ தான் இருக்கு. இங்க என்ன சொல்றது, அல்டிமேட் சப்ஜெக்ட்னா என்ன? ஒவ்வொன்றுக்கும் பிரமாணம் கொடுத்துக்கிட்டே வரோம் இல்லையா? இப்போ ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த பொருள் எப்படிதான் இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த பொருள் உதாரணத்துக்கு என்ன சொல்றது, ஏதாவது கண்ணுக்கு முன்னாடி எந்தியாவது இருக்கா? ஒரு மிக்சி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மிக்சி எதால் ஆனது? பஞ்சபூதங்களால் ஆனது. ஓ அப்படியா, பஞ்சபூதங்கள் எதால் ஆனது அப்படின்னு கேட்டு நெக்ஸ்ட் நம்ம போறோம். இல்ல ஒரு மெட்டீரியல்ஸ்னு வச்சுப்போமே, இரும்பால் ஆனது. இரும்பு எதால் ஆனது? இரும்பு அணுக்களால் ஆனது. அணு எதுவால் ஆனது? அணுக்கு பிரமாணம் இந்த புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிற அந்த எனர்ஜி சோர்சஸால் ஆனது. ஓ அப்படியா, அந்த எனர்ஜி சோர்சஸ் எதுல இருந்து வந்தது? அவ்வளவுதான், அதுக்கு மேல போக முடியாதுங்க. we have to stop somewhere இல்லையா? it's the very root. அதாவது எதிலிருந்து அத்தனையும் வருகின்றதோ அது எங்க இருந்து வந்தது? அதை காட்டுனா அதை எப்படிடா காட்டுறது? அதுல இருந்தாண்டா எல்லாமே வந்திருக்கு, பின்ன அதை காட்டுனா எப்படிடா காட்டுவேன் நானு? அதுதான்டா நீ. சோ ஆத்மாவாக நீ ஆகிவிட்ட பிறகு அந்த ஆத்மாவை பார்க்கணும்னா எப்படி முடியும்? அனைத்துமாக இருப்பதே நீதான், உன்னிலிருந்து தான் அத்தனையும் வந்திருக்கின்றது என்ற பிறகு அதை நீ உணரத்தான் முடியுமே தவிர அதை பார்க்க வேண்டும் என்று நினைப்பது எவ்வளவு மூடத்தனமாகிவிடும், மடத்தனமாகிவிடும் என்ற ஒரு உணர்வை கொடுப்பதற்காக இந்த ஒரு ஸ்லோகம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது நான் எதுக்காக சொல்றேன்னா, சாதகன் ஓரளவுக்கு நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டே வரான். எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவன் ஆத்ம உணர்வாக இருப்பாகவே இருப்பான். இருப்பா இருக்கும்போது நான் இருப்பா இருப்பதே, ஆனந்த உணர்வாக இருப்பதே, இதுவே நான் அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ரெகக்னிஷன் இது அவசியம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதாவது மனசுல ஓட்டிட்டு இருக்கிற வரைக்கும் மனசை போயிட்டு நான்னு சொன்னான். நான் அறிவாளியா இருக்கும்போது தான் அறிவாளி, நான் முட்டாளா இருக்கும்போது முட்டாளும் நான், இப்படி எக்கச்சக்கமான விஷயத்தோட ஒட்டிட்டு இருந்தான். சரியா? இப்போ தான் ஆத்மாவாக ஆகிவிட்ட பிறகு அதை நான் ஆத்மான்னு ஃபீல் பண்ணிட்டா போதும், அவ்வளவுதான். அதுக்கு மேல அங்க ஒண்ணுமே இல்லை. அதை ஃபீல் பண்ணாம இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த ஒரு ஸ்லோகம் கொடுக்கப்பட்டதாக நான் பார்க்கின்றேன். ஸோ தி வெரி சப்ஜெக்ட் cannot become an object. ஒவ்வொன்றுக்கும் நீங்க அஸ்திவாரத்தை கொடுத்துக்கிட்டே போகலாம்னு சொன்னேன். இது எங்கிருந்து வந்தது, இதுல இருந்து வந்தது, இது எங்கிருந்து வந்தது, இதுல இருந்து வந்தது, இப்படின்னு நீங்க ஒவ்வொன்றா காட்டிக்கிட்டே போகலாம். கடைசியில ஒண்ணுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அது எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை. ஏன்னா அனைத்திற்கும் அதிஷ்டானமாக இருப்பது இந்த ஆத்மா. அந்த ஆத்மாவிற்கு நீ பிரமாணத்தை கேட்காத. கண்ணோ காதோ அந்த மனசோ எதுவுமே பிரமாணம் கிடையாது. ஏன்னா மனசுக்கு பிரமாணமே பிரம்மன் தான். மனசுக்கு பிரமாணத்தை காட்ட சொன்னா நான் காட்டிடுவேன், பிரம்மன் தான் பிரமாணம்னு. பிரம்மத்துக்கு பிரமாணத்தை காட்ட சொன்னா நான் எங்க போய் காட்டுறது? சோ இது அது ஒரு சின்ன ஒரு அறியாமை இருக்கும்போது யாராவது கேட்டோம் அப்படின்னா நம்ம ரியலைஸ் பண்றதுக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வேற எப்படி ரியலைஸ் பண்ணலாமா, வேற எப்படி இதை புரிஞ்சுக்கலாம்னு உங்களுக்கு தோணுது சொல்லுங்க. அதான் நான் இன்னொரு எக்ஸாம்பிள், நாக்கேதான் சுவையா இருக்கு அப்படிங்கும்போது நாக்கு தன் சுவையை உணர்றேன்னு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நான் அதுதானே சுவையா இருக்கு, அதனால அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஆனந்தத்தை உணர்ந்ததுக்கு அப்புறம் நானே ஆனந்தமா இருந்து அதை உணர்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது நான் ஆனந்தமா இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. கரெக்ட். அமிர்த அனுபவத்துல ஒரு ஃபுல் சாப்டர் சச்சித்தானந்தம் அப்படின்னு ஒரு சாப்டர். அந்த சாப்டர்ல ஃபுல்லா சொல்ல வர்றது என்னன்னா, அந்த சாப்டர் ஃபுல்லாவே சச்சித்தானந்தம் சச்சிதானந்தத்தை உணராது. இப்ப சச்சிதானந்தத்தை உணராது அப்படின்னு சொன்னா அப்படின்னா அது சச்சிதானந்தமே இருக்காதா அப்படின்னு நீங்க தப்பா புரிஞ்சுக்க கூடாது. அது சச்சிதானந்தமா இருக்கிறதுனால அது உணர்றதுக்கு இன்னொன்னு இல்லப்பா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த சாப்டர் ஃபுல் சாப்டர் என்ன எழுதியிருக்காரு? சச்சிதானந்தத்தை உணராதுன்னா சச்சிதானந்தம்ங்கிறது இருப்பு, சச்சிதானந்தமாக இருக்கும்.
அப்படின்னா இருக்கிறதுன்னு சொல்ல முடியும் அவரால். சச்சிதானந்தம் சச்சிதானந்தத்தைன்னா இந்த ஒரு சச்சிதானந்தத்தை இன்னொரு சச்சிதானந்தம் வந்து உணரணும் அப்படின்ற மாதிரி ஆயிடும். சச்சிதானந்தத்தை நான் உணரலையே, என் சச்சிதானந்தத்தை நான் உணர வேண்டாமா? என்னடா டேய் சச்சிதானந்தமா இருக்க, இனி உணரணும்னா அப்புறம் இன்னொன்னா நீ மாறி இல்ல உணரணும். ஜஸ்ட் ட்ரை டு ஃபீல் யூ ஆர் தட் எக்ஸிஸ்டன்ட், வெரி எக்ஸிஸ்டன்ஸாக நீயே தான் இருக்கின்றாய் என்றுதான் நீ புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, ஐ ஜஸ்ட் வாண்டட் டு இந்த சச்சிதானந்தத்தை நான் உணரணுமே, சச்சிதானந்தத்தை உணரமே, நான் சச்சிதானந்தமா இருந்துகிட்டு சச்சிதானந்தத்தை உணரமேன்னா என்ன அர்த்தம்? ஹவ் குட் இட் பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்கலாம். வேற ஒரு கயிறு வந்து அதாவது பாம்பு வந்து கயிறை தேடி அலையலாம். ஏன்னா பாம்புங்கிறது இல்லவே இல்லை, அங்க கயிறு மட்டும்தான் இருந்தது. அப்போ அந்த பாம்பு கயிறை கண்டுபிடிச்சிடலாம். கயிறு தேடி அலைஞ்சது அப்படின்றது எப்படி இருக்கு? அதாவது கயிறே பாம்பாக மாறியது. பாம்பாக மாறிய கயிறு தன்னை பாம்பு என்று அபிமானித்துக் கொண்டிருக்கும் பட்சத்தில் கயிறை தேடி அலைந்தால் கண்டிப்பாக சாத்தியம் இருக்கு, கயிறை கண்டுபிடிச்சிடலாம். அடைச்சி நான் தானா அது, நான் என்னமோ பாம்புன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் என்று அந்த தவறான புரிதலை நீக்கிவிட்டு நீ உன்னை தேடி கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அப்ப நீ எதுவா இருக்கும்போது, நீ உன்னை தவறா ஐடென்டிஃபை பண்ணியிருக்கும் போது நீ வந்து தேடி அலைஞ்சேன்னா உனக்கு ரைட்டான ஐடென்டிஃபிகேஷன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நீ ரைட்டான ஐடென்டிஃபிகேஷன்ல இருந்துகிட்டு நீ வந்து தேடினா எதை தேடுவ? ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படிங்கிறதும் நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இருப்பாகவே இருக்கின்ற உன்னை நீ தேடாதே, நீ காண்றதுக்கு ட்ரை பண்ணாதே. உன் விழியால் அனைத்தையும் காணலாம், ஆனால் அந்த விழியை நீ தேடி அலையாதே. விழியை நான் காண வேண்டும் என்று ஆசைப்படுவதே அந்த அபத்தம் அப்படின்றத எனக்கு புரிஞ்சுக்கணும். இது டோட்டலி இல்லாஜிக்கல். இந்த விழி எப்பயுமே வந்து என்ன நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படாதுங்க. அதுக்கு அவசியமே இல்லை. அது வெறி இருப்பா இருந்து கொண்டிருக்கிறதுன்றது அது தெரியும்ல. இந்த பிரமாணத்தை வச்சுதான் நான் நம்பணுமா? இப்போ கண் இருக்கு அப்படிங்கிறத நான் நம்புறதுக்கு பிரமாணம் அவசியமா? நம்ம இதை முன்னாடி ஒரு கிளாஸ்ல வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னா, நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு எதுக்குடா பிரமாணம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டிருந்தோம். அதாவது இருட்டறையிலே உன்னை அடைத்து வைத்திருந்தாலும் நான் இருக்கின்றேன் என்பதற்கு உன் மனம் கூட தேவையில்லைன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த உறக்கத்துல உன் மனசு இல்லை, ஆனால் நீ இருக்கின்றாய். மனம் இருந்தால்தான் நான் இருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? இப்போ ஒரு நாளுக்கு நான் அந்த எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருந்தேன்னா, நீ இருட்டறையில உட்காந்துட்டு இருக்க, இப்படி 2 கையையும் வந்து தொட்டு தொட்டு பார்த்துட்டு, ஏய் நம்ம இருக்கோண்டா, ஏய் தொடு உணர்வு இருக்குடா நமக்கு, நான் இருக்கேன்டா என்று இந்த பாடி இருக்கிறத கூட நீ தொட்டு பார்த்து உணரணும்னு அவசியம் இல்ல. நீ இங்க உட்காந்துட்டு இருக்க அப்படிங்கிறது லைட் இல்ல, உன் கண்ணில் பார்த்து இந்த பாடி ஆமா நம்ம இங்க உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க லைட்டு வெளிச்சத்துல பார்த்து நீ உட்காந்துட்டு இருக்கேன்னு புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இல்ல உன் தொடு உணர்வு வழியா உன் பாடியை நீயே தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு நான் இருக்கேன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீ இருக்கின்றாய் என்ற அந்த விஷயத்திற்கு பிரமாணங்கள் தேவையில்லை. ஏன்னா தட் இஸ் வெரி பேசிக் ஃபீல். அதுக்கு எதுக்கு வந்து பிரமாணம்? அதை எப்படி நீ வந்து லைட்டை வச்சுதான் நீ பார்க்கணும்னு நினைக்கிறதோ அல்லது உன்னை தொட்டு உணர்ந்துதான் நீ உணரணும்னு நினைக்கிறதோ எவ்வளவு போலிஷ்னஸோ அந்த மாதிரி நான் சச்சிதானந்தத்தை பார்க்க வேண்டும் என்று ஒருவன் ஆசைப்படுவது. ஏனென்றால் அதுவாகவே இருக்கின்ற நீ அதை எப்படி பார்க்கடா முடியும் என்ற ஒரு விஷயத்தை தான் இந்த ஸ்லோகம் மிக அழகாக வலியுறுத்துகிறது. இது நமக்கு எப்படி யூஸ் ஆகும்னு வேற எப்படி சொல்றதுன்னு தெரியல. சுதா நீ தான் சொல்ல பார்ப்போம், இது நமக்கு எப்படி யூஸ் ஆகும்? இது வந்து இந்த 10ஆம் அவன் உதாரணம் அப்படின்னு ஒரு அந்த எக்ஸாம்பிள்ல 10 பேர் இருப்பாங்க. ஆனா ஒருத்தன் வந்து அவனை விட்டுட்டு 9 பேர் எண்ணுவான், ஐயோ காணமே ஒருத்தன் அப்படின்னு. எல்லாருமே அப்படிதான் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த பக்கம் போற ஒருத்தங்க குரு தான் வந்து 10 பேர் இருக்கீங்களப்பா அப்படின்னு அந்த 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 10ஆம் அவன் நீ தான் அது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அது நான் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிற மாதிரி, நான் வந்து தனியா எங்கேயோ இல்ல அதுதான் நானு அப்படின்னு புரிஞ்சுக்கிற மாதிரி, அறிவே தான் நானு அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பா, தட்ஸ் ஆல்சோ a good example. இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அறிவாகவே இருந்து கொண்டு நான் அறிவை தேடி அலைவது என்பது எவ்வளவு மடத்தனமா இருக்கிறது அப்படின்றதான் தெரிஞ்சுக்கணும்.
ஆத்மாவாகவே இருந்து கொண்டு ஆத்மாவை தேடுதல் என்ற பெருவிலே நமக்கு எல்லாம் தேடி ஓடிட்டு இருக்கோம் அப்படின்றது எத்தனை மடத்தனமாக இருக்கிறது என்பதுதான் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. எல்லாமே ஃபால்ஸ் ஐடென்டிபிகேஷனை நம்ம ரிமூவ் பண்றதுக்கு தான் சத் சங்கமே தவிர, அதாவது ஆன்மீக பயிற்சிகளே தவிர, உன்னை கண்டுபிடிப்பதற்காக அல்ல. ஏன்னா நீ உன்னை கண்டுபிடிக்க வேணும்னு அவசியம் இல்லை. நீயே ஆல்ரெடி தான் இருக்க. ஜஸ்ட் யூ ஹாவ் டு ஃபீல் இட் ஐ ஆம் தட் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுவாக இருக்கின்றேன். ஸோ தட் இஸ் வாட் யூ ஆர் கோயிங் டு ஃபீல். அதுதான் ஆன்மீகத்தின் ஒரு இலக்காக இருக்கின்றதே தவிர, அல்லது அவங்க சொல்லுவாங்கல்ல இந்த நேத்தி நான் அதுவல்ல இதுவல்ல அப்படின்னு சொல்றது வேணா ஆன்மீக பயிற்சியை வச்சுக்கோ. நீ உன்னை தேடுறதுலாம் ஒண்ணு முடியாது. ஏன்னா நீயா தானே இருக்க. அப்போ நீ தவறான ஐடென்டிபிகேஷன்ஸ், நான் அதுன்னு நினைச்சிட்டு இருக்க இந்த நான் அது அப்படிங்கறதெல்லாம் நான் அதுவல்லன்ற தவறான ஐடென்டிபிகேஷன்ஸ் நீக்கி முடிக்கும் போது நீயா தானே இருப்பாங்க என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. So therefore all what we need is to remove the false identification and no need to identify ourselves. நாம் ஐடென்டிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நாம தான் இருக்கோம். அதை ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தவறான ஐடென்டிஃபிகேஷனை நீக்கினாலே போதும் என்ற ஒரு விஷயத்தை நாம் இங்கே எடுத்துக்கொள்ளலாம் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. ஸோ இதெல்லாம் படிக்கும்போது எவ்வளோ ஒரு என்ன சின்ன விஷயமா இருக்கு. தி மோஸ்ட் ஈஸியஸ்ட் திங் இன் திஸ் வேர்ல்டு என்னடா அப்படின்னு கேட்டா என்ன நான் உணர்றது தான். என்ன ஆல்ரெடி நான் தானே. அது என்ன ஒரு தெரியுது லூசுத்தனமா இருக்கு பாருங்களேன். ஜி ஆல்ரெடி நானாக இருக்கின்றேனா. அதுக்கு என்ன பண்ணணும்? ஒண்ணுமே பண்ணக்கூடாதான். ஒண்ணுமே பண்ணாம நீயா தான் இருக்க. நீ பார்க்கணும்னு கூட அவசியம் இல்லை. நீ மற்றவங்களை பார்க்க முடியல, நீ மற்றதை பார்க்க முடியும். உன்னையே நீ எதுக்கு பார்க்கணும்? ஒண்ணு நீ பார்க்கறதுக்கு கூட நீ எஃபோர்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீ என்னமே பண்ண வேணாம். ஏன்னா நீயா தான் இருக்க என்ற ஒரு விஷயத்தை உணர்வதற்கு நம்ம என்ன பாடுபட வேண்டியதா இருக்கு. விசித்திரமாகத்தான் இருக்கிறது என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. சோ ஆத்மாவாய் நான் இருக்கின்றேன் என்ற உணர்வே நாம் என்னது, அது போல ஆத்மா அறிவே வடிவானது, ஆனால் அதை ஒரு பொருளாக அறிய முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல அறிவே வடிவானதுன்னா என்னன்றதுன்னு கொஞ்சம் டெப்தா பார்த்துடலாமே. அறிவே வடிவானது அப்படின்னா கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது அனைத்தையும் அறிகின்ற அறிவாய் இருப்பது அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. சரியா? அறிவே வடிவானது அப்படின்னா அனைத்தையும் அறிகின்ற அறிவாய் இருப்பது அப்படின்னு அர்த்தம். அனைத்தையும் அறிகின்ற அறிவாய் இருப்பதை எப்படி நீ அறிய முடியும்? இட் இஸ் தி ரூட் ஃபார் நோயிங் எவ்ரிதிங் எல்ஸ். உனக்கு கான்சியஸ்னஸ் இருக்கிறதுனாலதான் நீ இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே அறிந்து கொண்டிருக்கின்றாய். அதை எப்படி உன்னால் அறிய முடியும்? இப்ப நீங்க அப்படியே எடுத்துக்கோங்க. இந்த மனசுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இந்த மனசுக்கு சித்தாபாசன் அப்படின்னு வந்தான் இல்லையா ஒருத்தன் உள்ள, அவன் தான் இந்த ஆத்ம அறிவு. சரியா? அவன் சித்தாபாசன் உள்ள வராத வரைக்கும் மனங்கிறது ஜடமா தான் இருக்கு, வெறும் எண்ணங்களா தான் இருக்கு. அப்போ இந்த ஜடம் அப்படிங்கிறது ஒண்ணுமே அறிய முடியாது. மனசால உன்னால ஒரு மண்ணும் அறிய முடியாது. அதுக்கு என்ன தேவைப்படுது? அறிவு தேவைப்படுது, அறிகின்ற அறிவு தேவைப்படுது. அந்த சிதாபாசன் அல்லது ஆத்மா இது அறிவே வடிவானது. அது அறியும் சக்தியை மனதிற்கு கொடுத்தது. ஜடமான மன வஸ்து உணர்வுள்ள ஒரு வஸ்து போல தென்பட வைத்தது. அதன் விளைவாக இந்த கண் பார்க்கிறது, மூக்கு நுகர்கிறது. அப்போ இந்த ஐம்புலன்கள் அப்படிங்கிறது செயலுக்கு வந்தது. எதன் விளைவாக? அந்த அறிவே வடிவான இந்த சிதாபாசன் இந்த மனதிலே பட்டு, இந்த புலன்களிலே பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகும்போது இந்த உலக விஷயங்கள் எல்லாத்தையும் அறிந்து கொள்ள முடிகிறது. சரியா? இந்த உலக விஷயங்கள் அனைத்தையும் அறிந்து கொள்வதற்கே அறிவாய் இருக்கின்ற அந்த அறிவை நான் அறிய வேண்டும் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பைத்தியக்காரத்தனம். இப்படி கூட நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற. அதை நான் பர்டிகுலரா சொல்ல மறந்துருச்சு. அறிவே வடிவானது. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அற்புதமான அந்த விழித்திரை எக்ஸாம்பிள் கூட சூப்பர் தான். அதாவது பார்வையே வடிவானது. அந்த பார்வையை எப்படி பார்த்துக்கொள்ள முடியும்? அனைத்தையும் பார்க்கின்ற பார்வையா இருக்கின்ற அந்த பார்வையை நீ ஏன் பார்க்கணும்? பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையே. அனைத்தையும் அறிகின்ற அறிவாய் இருக்கின்ற அந்த அறிவிற்கு அறிய வேண்டிய அவசியம் என்ன இருக்கின்றது? So that is also we can able to understand. So ஆத்மா அறிவே வடிவமானது. இதை நம்ம இன்னொரு பாஷையில சொல்லணும் அப்படின்னா உணர்வு மயமானது அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். சரியா? நான் உணர்வு மயமானவன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் இங்க அறிவே வடிவானதுன்னு போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ
அனைத்தையும் உணர்கின்ற உணர்விற்கு அடிப்படையாக இருக்கின்ற அந்த உணர்வாக நான் இருக்கின்றேன் என்று நான் புரிந்து கொண்டார். இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், ஏன் வாயில புண்ணு வந்துருச்சு அப்படின்னா அதை நான் உணர்றேன். அதை உணர்கின்ற உணர்வாய் நான் இருக்கின்றேன். புண்ணுங்கிற இந்த வலிங்கிற உணர்வு நான் இல்லை. இந்த வலிங்கிற உணர்வுக்கு உணர்வாக இருப்பவன் நான். மனதிற்கு உணர்வாக இருப்பவன் நான். ஐயோ எனக்கு வலிக்குதே, ஐயோ எனக்கு சுகமாக இருக்கிறது, ஐயோ எனக்கு கோபமாக இருக்கிறது. சோ இது எல்லாமே ஒரு உணர்வு. இந்த உணர்வு எல்லாமே எண்ணம் ஆக்சுவலா, சரியா? ஐயோ எனக்கு வலிக்கிறதே, ஐயோ சுகமாக இருக்கிறதே, நான் கோபமா இருக்கிறதே, இதெல்லாமே எண்ணங்கள், சரியா? இந்த எண்ணங்களுக்கு உயிர் கொடுத்த அந்த உணர்வு நீ. இந்த எண்ணம் நீ அல்ல. அப்போ இந்த எண்ணத்திற்கு உணர்வு கொடுத்த உடனே இது ஒரு உணர்வு வந்துருச்சு அப்படின்னா அது உண்மை உணர்வு அல்ல, அது பொய் உணர்வு. இந்த பொய் உணர்வு எங்கிருந்து வந்தது? ஆதியான உன்னது ஆத்ம உணர்விலிருந்து வந்தது. ஆத்ம உணர்வே பொய் தோற்றமாக இங்கே அத்தனையுமாக இருக்கின்றது. ஆதலால் இந்த பொய் உணர்வாக இருக்கின்ற அதிஷ்டானமாக இருக்கின்ற ஆத்ம உணர்வை நீ எப்படி வேறொரு உணர்வை வச்சு பார்க்க முடியும்? பொய் உணர்வை ஆத்ம உணர்வை வச்சு பார்த்துடலாம்டா. ஆத்ம உணர்வை எப்படிடா வேறொரு உணர்வை வச்சு பார்க்க முடியும்? ஏன்னா ஆத்ம உணர்வை தான் பொய் உணர்வா இருக்குன்னு நம்ம ரியலைஸ் பண்ண முடியும். ஆனா ஆத்ம உணர்வு எப்படி இருக்குன்னு எப்படி பார்க்க முடியும்? we can even identify that. இந்த நான் கோபப்படுகிறேன், நான் அழுகின்றேன், இந்த மற்ற எல்லா உணர்வுகளும் அது உண்மை அல்ல, அது பொய். உண்மையில் ஆத்ம உணர்வே தான் இப்படி தென்படுகிறதுன்னு ஒரு விளக்கத்தை கொடுத்துருவீங்க. ஆத்ம உணர்வுக்கு என்னத்தை விளக்கு கொடுக்க? அது உணர்வு மயமாக இருக்கின்றது. அந்த உணர்வே தான் விதவிதமாக வெளிப்பட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த உணர்வு மயமாகவே இருக்கும் அதற்கு இன்னொரு உணர்வு எப்படி கொடுக்க முடியும்? அதுவே தான் ஆதியாக அத்தனைக்கும் உணர்வு மயமாக இருக்கின்றது. இப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது எந்த அல்டிமேட்லி நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம்னா, வாட் எவர் யூ ஃபீல், ஒரு நமக்கு உணர்வு வந்துகிட்டே இருக்குல்ல, என்ன உணர்வு வேணா வரட்டும், அந்த உணர்வுக்கு அதிஷ்டானமாக ஒரு உணர்வு இருக்கு. அந்த உணர்வை நானும் புரிஞ்சுக்கணும்ப்பா, அவ்வளவுதான். எனக்கு வலிக்குது, வலிக்கிறதுங்கிறத உணர்றதுக்கு ஒரு உணர்வு இருக்குல்ல, அதுதான் நானும் புரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரைட்டாவே சொன்ன இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா, நாக்குல இனிப்பா இருக்கு, இனிப்பா இருக்கிறதுக்கு காரணமானவன் நானும் புரிஞ்சுக்கணும். கசப்பா இருக்கு, கசப்பா இருக்கிறதுக்கு காரணமானதுன்னு நானும் புரிஞ்சுக்கணும். நாக்கே நானும் புரிஞ்சுக்கணுமே தவிர நாக்கின் சுவை நான் அல்ல. நாக்கு இருக்கிறதுனாலதான் எல்லா சுவையாகவும் அதை வெளிப்படுது. ஆனா அந்த சுவைகளிலே நான் மயங்காமல் அந்த சுவைகளுக்கு அதிஷ்டானமாக இருக்கின்ற அந்த நாக்கே நான் என்று எப்படி புரிந்து கொள்கின்றோமோ அப்படி இந்த ஆத்மாவானது அறிவுமயமாகவே இருக்கின்றது. அறிவு சொல்லு. ஒக்கட்டே புரிஞ்சலா? உணர்வுக்கு உணர்வு மயமானவனா? அதாவது அந்த நாக்கு எக்ஸாம்பிள் புரியுதான்னு பாரு. இனிப்பு, கசப்பு, உவர்ப்பு அப்படிங்கிறது எல்லாமே உணர்வு தானே. ஆனால் இந்த அத்தனை உணர்வும் எங்கிருந்து வந்தது? உணர்வே இல்லாத நாக்கு என்ற உணர்வில் இருந்து வந்தது. நாக்குக்கு என்ன உணர்வுன்னு கேட்டா we cannot say. அதுதான் எல்லா உணர்வுமா இருக்கு. அதுக்கு போயிட்டு என்ன உணர்வுன்னு அதை கேட்டா என்ன சொல்லுவ? நாக்கு இல்லைன்னா எந்த உணர்வுமே தெரியாது. ஆனா அந்த நாக்கு தான் நீன்னு புரிஞ்சுக்கோ. அனைத்து உணர்வுகளுக்கும் பேஸா இருக்கிற உணர்வு நீன்னு புரிஞ்சுக்கோ. இன்னும் புரியலையா? நாக்கு இப்ப உணர்வே இல்லாத உணர்வு, பிரம்மம் உணர்வே இல்லாத ஒண்ணு அப்படின்னு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நாக்கும் அதோட சொல்லக்கூடாது. இப்படி எப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு உணர்வே இல்லாத அப்படி எப்படி எல்லா உணர்வா வந்ததுன்னு கேட்பேன். உணர்வு மயமானதுன்னு. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? நாக்கு இனிப்பு ஐ மீன் புளிப்பு எல்லாமே அந்த உணர்வு அற்றது அப்படின்னு நாக்க சொன்னீங்க. உணர்வு அற்றதுன்னு நான் சொல்லலடா. அதற்குன்னு ஸ்பெசிபிக்கா ஒரு உணர்வு இல்லை, எல்லா உணர்வுமாகவே அதுக்கு இருக்கு. அப்படிப்பட்ட உணர்வு மயமாக நாக்கு இருக்கிறது, அதுதான் நீன்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னேன். எந்த ஒரு பேஸ், அதாவது ஒரு உணர்வு வந்த உடனே அதுவே நான் சிக்காத, அதற்கு அதிஷ்டானமாக அதற்கு உணர்வு கொடுத்த உணர்வாக நான் இருக்கிறேன்னு சொல்லு அப்படின்னா. இரு எக்ஸாம்பிள் புரிய வைக்கிறதுக்கு தான் எக்ஸாம்பிள் சொல்றேன். அண்ணனுக்கு உருவம் இருக்கா? விஸ்வரூப கண்ணனுக்கு உருவம் இருக்கா? அதனாலதானே அவன் விஸ்வத்தில் உள்ள எல்லா ரூபமாக இருக்க முடிஞ்சது. விஸ்வத்தில் உள்ள எல்லா ரூபமாகவும் அவன் இருக்க வேண்டும் என்றால் அவனுக்கு என்று உருவம் இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அவன் உருவற்றவன் அப்படின்னு சொல்லுவியா? எல்லா ரூபமங்களாகவும் இருக்கக்கூடிய வல்லமை கொண்ட
ஒரு ரூபத்தில் இருக்கின்றான் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கு. அனைத்து ரூபங்களுக்கும் அதிஷ்டானமாக ஒரு ரூபம் அப்படின்னு, இந்த ரூபம் அப்படிங்கிறது தான் இங்க வந்து உணர்வுன்னு எடுத்துக்கோ. எல்லா உணர்வுமாகவுமே மாற முடிகின்ற, ஆனால் அதற்குன்னு தனி உணர்வு இருக்காது. அதுக்குன்னு தனி உணர்வு இல்லைங்கிறதுக்காக தான் அது எல்லா உணர்வுமாகவே மாறுது. அதுக்காக உணர்வே இல்லைன்னு சொல்ல முடியும். இது புரியலையா? விடு. நடிகர் எடுத்துக்கோ. ஒரு நடிகர் இருக்கான் அப்படின்னா அவன் ஒரு உணர்வுல இருக்கான். ஆனா திரைக்குள்ள போனதுக்கு அப்புறமா சிரிப்பான், அழுவான், கத்துவான், என்னென்னமோ பயங்கரமான உணர்வெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்றான். ஆனா இந்த எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ற உணர்வு யாருடைய உணர்வுன்னா நடிகனுடைய உணர்வு. நடிகனுக்கு உணர்வு இல்லைன்னு சொல்லாத, நடிகன் ஜடம்னு சொல்லாத. ஜடமா இருந்தா அவன் எப்படி இத்தனை உணர்வா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்? இத்தனை உணர்வுமாக எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய நிலையில ஆனா அவன்கிட்ட ஒரு உணர்வு இருக்கு. என்ன உணர்வு? என்ன ஒரு உணர்வுலாம் தயவு செய்து கேட்காத. அது ஒரு உணர்வு இல்லாத ஒரு உணர்வுன்னு தான் சொல்ல வேண்டியது இருக்குன்னு சொல்றதுக்காக நான் பாட்டு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த உணர்வு அந்த உணர்வுன்னு சொல்ல சொல்லாதீங்க, முடியாத உணர்வா. கன்ஃபியூஷன் ஆகுதுல. சரி, இப்ப ஆனா புரியுதான்னு மட்டும் பாரு. உணர்வில்லாத உணர்வுன்னு சொல்லாம உணர்வே வடிவமானவன், உணர்வே மயமானவன் அப்படி சொல்லிருங்க. குழம்பாம இருக்கு. சரி, ஓகே. வேர்ட்ஸ்ல கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா இப்போ உனக்கு ஓகேவா? அந்த நடிகர் எக்ஸாம்பிள் சொன்னதுக்கு அப்புறம் ஓகேவா ஆயிடுச்சா? ஓகே. அப்ப நீங்க அந்த வேர்டு யூஸ் பண்ணாதீங்க. உணர்வு இல்லாத ஒரு உணர்வுல யூஸ் பண்ணாதீங்க. எல்லாமாக இருக்கிற உணர்வுன்னு யூஸ் பண்ணுங்க. ஓகேடா, ஓகேடா. ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, ஏன்னா அவர் அதுதான் யூஸ் பண்ணியிருக்காரு. ஆத்மா அறிவே வடிவமானது, ஆனால் அதை ஒரு பொருளாக அறிய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதன் மூலியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது உணர்வே வடிவமானது, உணர்வுமயமானது, அதை உணர முடியாது அப்படின்னா புரியுதா? அதை ஒரு ஆப்ஜெக்டா உணர முடியாது. அதுவாதே நான் இருக்கேன்ல, பின்ன எதுக்கு அதை உணரணும்? கன்ஃபியூஸ் ஆகுதா மறுபடியும்? உணர்வுமயமாக நீ இருக்கின்றாய், சரியா? உணர்வாகவே இருக்கின்றாய். உணர்வாகவே இருக்கின்ற அதை நான் உணர வேண்டும்னு சொன்னா அது லூசுத்தனம்னு புரியுதான்ற? அதான் உணர்வாதே நான் இருக்கேன்ல, அப்புறம் என்னத்தை உணர்றது? அதான் நான் சொன்னேன், நிறைய எக்ஸாம்பிள் காட்டினேன். நான் இருக்கேன்ல, அதை லைட் அடிச்சா நான் பாத்துக்கணும், நான் தொட்டா பாத்துக்கணும், நான் தான் இருக்கேன்ல, இருக்கிறத நான் என்னத்தை பாக்குறது அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி உணர்வுமயமானதாக இருக்கின்றதை உணர வேண்டும் என்று ஆசைப்படுவது முட்டாள்தனம் அப்படிங்கிறதா இங்க சொல்லியிருக்கு. ஆத்மா அறிவே வடிவமானது, ஆனால் அதை ஒரு பொருளாக அறிய முடியாது. அனைத்துக்கும் அதிஷ்டானமாக இருக்கின்ற அதை ஒரு ஆப்ஜெக்டா வச்சுக்கிட்டு இன்னொரு சப்ஜெக்ட்ல இருந்து பார்த்தெல்லாம் வந்து அறிய முடியாது என்றது தான் இந்த ஸ்லோகம் சொல்லி கொண்டிருக்கிறது. ஸோ அல்டிமேட்லி நம்ம லைஃப்ல இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு எத்தனை உணர்வுகள் ஏற்பட்டாலும் அதற்கு அதிஷ்டான உணர்வே நான் என்ற ஒரு ஃபீலிங்ல தான் நீங்க இருக்கணுமே தவிர அந்த உணர்வில் நீங்க சிக்கிட்டு இருக்க கூடாது என்பதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது. இருக்கிறது அதிஷ்டானம் மட்டும்தான் இருக்கு, ஆப்ஜெக்டே இல்லைன்னு நம்ம வச்சுட்டு பிராக்டிஸ் பண்ணா சரியா வருமா? இப்போ இந்த சப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்கு, ஆப்ஜெக்டா மாறவே மாறாதுங்கிறத ஸ்ட்ராங் பண்ணிக்கலாமா? அதாவது ஒன்றுபட்ட தன்மையை விட்டு விடாமலேயே இரண்டாக பிரிந்து விளையாடுது, இரண்டு அப்படிங்கிறதே இல்லாம இருக்கிறது ஒண்ணு மட்டும்தான்ப்பா அப்படின்னு பிராக்டிஸ் பண்ணிட்டா ஓகேவா? சப்ஜெக்டா மாறுச்சு இங்க போய் தானே இங்க அது இல்லங்கிறதையும் சேர்த்து ஏதோ கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. பிராக்டிஸ் பண்ணலாம், அதுதான் வேதரிக் மெத்தட்னு சொல்லுவோம். நடிகன் இருக்கான் அப்படின்னு சொன்னா அவன் வந்து கத்துவான், அவன் வந்து சிரிப்பான், அழுவான், என்னென்னமான பண்ணிட்டு இருப்பான். பட் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இருக்கிறது நடிகரோட உணர்வு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதை டோட்டலா நெக்லெக்ட் பண்ண சொல்றேன். அதுவும் வந்து வேதரிக் மெத்தட்ல இனிஷியலி ப்ராக்டிஸ் பண்ணலாம், இனிஷியல் பீரியட்ல ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பட் ஃபைனலி வந்து இந்த உணர்வு தான் அது அப்படின்னு சேர்ந்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாலும் கன்ஃபியூஷன் இல்லை. பிரம்மானந்த உணர்வே தான் வெளிப்படுகிறது, பிரம்மானந்த உணர்வே தான் இங்கே அழுகிறது, பிரம்மானந்த உணர்வே தான் சிரிக்கிறது. நடிகன் தான் சும்மா நாச்சுக்கும் சிரிக்கிறான், அப்ப ஆட்டோமேட்டிக்கா சும்மா நாச்சுக்கும் வந்துரும் பாரு. நடிகன் உணர்வு தான் அப்படின்னு நம்ம இறுக்கி பிடிச்சிட்டோம்னா, அந்த நடிகன் உணர்வு இறுக்கி பிடிச்சிட்டேன்னா அதுதான் பொய்யா வந்து சிரிக்குது, அதுதான் பொய்யா அழுகுது, பொய்யான்றது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் இந்த உணர்வை இறுக்கி பிடிக்கும் போது. நீ சொன்ன மாதிரி அந்த உணர்வை டோட்டலா நெக்லெக்ட் பண்ணும் போதும் இந்த உணர்வை இறுக்கி பிடிச்சிக்கலாம். நீ சொன்னது வந்து அந்த உணர்வை நெக்லெக்ட் பண்ணிட்டா நம்ம உணர்வை பிடிச்சிக்கலாமான்னு கேட்கிற, உண்மைதான். அல்லது இந்த உணர்வை இறுக்கி பிடிச்சுக்கிட்டா கூட அது எல்லாம் பொய் உணர்வுன்றது ஆட்டோமேட்டிக்கா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும்னு சொல்ல வரேன்.
ஓகேண்ணா புரியுது. கிருஷ்ணா ஃபீல்ட்ல வந்து கோரை பிடிச்சிட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது பிராக்டிஸ் பண்ண மாதிரி. எக்ஸாக்ட்லி. நம்ம கோரை நம்ம ஸ்ட்ராங்கா இறுக்கி பிடிக்கிறதுன்றது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். 30 என்னது அதுக்குள்ள 1 மணி நேரம் ஓடி போயிடுச்சு. 32 சும்மா படிக்கிறேன், என்ன இருக்குன்னு பார்க்கலாம். Since the self is the very place where knowledge resides, ignorance has no place there. But if there is no ignorance, how can one talk of knowing? ஆத்மாவே அறிவின் இருப்பிடம் என்பதால் அங்கு அறியாமைக்கு இடமில்லை. அறியாமையே இல்லாத போது அறிந்தேன் என்று எப்படி சொல்ல முடியும்? நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க அந்த விஷயத்தோட என்ன அழகா வந்து நச்சுன்னு ஒரு பாயிண்ட் அடிக்கிறாரு பாருங்க. நான் லைட்டா கோடிட்டு காட்டிடுறேன், நாளைக்கு நம்ம ரொம்ப டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அறிவே வடிவமானது, அறிவே வடிவமானது அப்படின்ற பேஸ் ரூட் கான்சியஸ்னஸ் வந்து போன ஸ்லோகத்துல நமக்கு சொல்லிட்டாரா? ரூட் இஸ் தி ரூட் கான்சியஸ்னஸ். அதுல இருந்து 1000 கான்சியஸ்னஸ் வரலாம்டா, ஆனா அதுதான்டா ரூட் கான்சியஸ்னஸ். அந்த ரூட் கான்சியஸ நீ வந்து பார்க்க முடியாதுடா, அறிய முடியாதுடா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அறிவே வடிவமானதில் இருந்து அறியாமை எப்படி வர முடியும்? அறிவிலிருந்து எப்படி அறியாம வரும்? என்ன அழகா கொஸ்டின் கேட்கிறாரு. ஆத்மாவை அறிவின் இருப்பிடம் என்று சொல்லிட்டு பின்ன எப்படி அறிவின் இருப்பிடத்துல அறியாமை இருக்கும்? சரி, அறியாமையே இல்லை அப்படின்னா அறிந்தேன் என்று எப்படி சொல்ல முடியும்? அதாவது அறிய முடியாதுங்கிறதுக்கு இதை விட எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரியல. நான் ஆத்மாவை அறிந்தேன் சொன்னாது பொய். ஏன்னா அறியாமைங்கிறது உண்மை இல்லை, அறியாமை இருக்க முடியாது. இப்ப அறியாமை நீங்கிடுச்சு, நான் ஆத்மாவை அறிஞ்சிட்டேன் அப்படின்னு நீ சொன்னேன்னா அதுவும் பொய். புரியுதா? என்ன இன்னைக்கு டெப்தா போயிடலாமா, இல்லைன்னா நாளைக்கு பார்க்கலாமா? அதாவது டிஸ்ப்ரூவிங் தி இக்னரன்ஸும் வந்துருச்சு, டிஸ்ப்ரூவிங் தி நாலேஜும் வந்துருச்சு. அமிர்தனுபவோடைய ஒவ்வொரு சாப்டரும் ஒவ்வொரு ஸ்லோகத்தை முடிச்சிட்டாரு சங்தேவ பசாஸ்தில. ஆனா இதுல வந்து அஞ்ஞான கண்டனம் ஞான கண்டனம் அப்படின்னு பார்த்தோம்ல. அதுதான் நானும் சொன்னேன். ஆஹ் சொல்லு சொல்லு. அதே மாதிரியே இருக்குண்ணா இதுவும். அதேதான் நான் சொன்னேன். இப்போ ஒரே ஸ்லோகத்துல அஞ்ஞான கண்டனம்ங்கிற சாப்டர் முடிச்சிட்டாரு, ஞான கண்டனம்ங்கிற சாப்டரையும் முடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னேன். போன ஸ்லோகத்துல சச்சிதானந்தத்தை உணராதுங்கிற சாப்டர் முடிச்சிட்டாரு. மொத்தம் 3 சாப்டர் 2 ஸ்லோகத்துல முடிச்சிட்டாரு இவரு. ஆமாண்ணா. சரி, நாளைக்கே பார்க்கலாம். ஓகே.